இன்னைக்கு எத்தனை பேர் தனிமையாக இருக்கிறீங்கன்னு தெரில, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, ஏன்னா ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில, ஆறுதல் சொல்கிறது யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இந்த டைமில் கர்த்தர் உங்களை சொல்கிறாரு, கர்த்தரோடு பேசுகிற நேரம், உறவாடுகிற டைம், இந்த டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுதான் சீயோனுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்தாச்சு. நெருக்கங்கள் வரும்பொழுது தனியாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் தனியாக வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து தனியாக தான் இருப்பார். எப்போ பார்த்தாலும் தனியாக போயிடுவார். தனியாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபமும் தனியாக தான் இருந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறாரு. சீஷர்கள் கூட சேர்த்தாரு, சீஷர்கள் வரவே இல்லை. அங்கேயும் சீஷர்கள் நிமித்தம் தனியாக ஒதுக்கப்பட்டார். திடீர்னு போர்ச்சவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண போகும்போது திரும்பி பார்த்தா சீஷர்களை ஒருத்தனையும் காணாம். தனிமையாக விடப்பட்டார். நம்பினவங்க எல்லாம் சொந்த பந்தங்கள், சொந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனியாக நிற்கிறார். தனி மரமாக, யாருமே அவருக்கு சப்போர்ட் இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் சப்போர்ட் இல்லை, சிலுவையிலையும் சப்போர்ட் இல்லை. அவருடைய சிலுவையை தூக்கத்துக்கு உனக்கு அப்போ நான் மறிக்கிறேன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை.